பொதுவாக என்னோட இனம், அதாவது ஆண் இனம், எனக்கு வலிக்கலை அப்படின்னு பேசுறது ரொம்ப அதிகம். இது சின்ன பிள்ளையா இருந்தானுங்க அப்படின்னா எனக்கு வலிக்கலையே அப்படின்னு பேசுவானுங்க. கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு இதுவா, எனக்கு வலிக்கலை அப்படின்னு பேசுறது உண்டு. இந்த மாதிரி எனக்கு வலிக்கலை அப்படின்னு பேசணும், எப்படிங்க பேசலாம்? இட் டசன்ட் ஹர்ட் அப்படின்னு பேசினாலே போதுமானது. இருந்தாலும் இந்த எனக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை வரலையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மீ அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்துக்கோங்க. இட் டசன்ட் ஹர்ட் மீ அப்படின்னா இட் டசன்ட் ஹர்ட் மீ அப்படின்னா எனக்கு வலிக்கலை அப்படின்னு அர்த்தம். ரொம்பலாம் வலிக்கலை அப்படின்னு பேசணும், எப்படிங்க பேசலாம்? இட் டசன்ட் ஹர்ட் அப்படின்னா வலிக்கலை, வலிக்கலை, எனக்கு வலிக்கலை அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். இட் டசன்ட் ஹர்ட் சோ மச் அப்படின்னா ரொம்பலாம் வலிக்கலை, வலிக்குது, யா இட் ஹர்ட்ஸ் பட் இட் டசன்ட் ஹர்ட் சோ மச். வலிக்குது ஆனால் ரொம்பலாம் வலிக்கலை அப்படின்னு அர்த்தம். சரி, பார்க்கறதுக்கு ஒன்றும் அந்த மாதிரிலாம் தெரியலையே, இதை பார்க்கறதுக்கு ஒன்றும் அந்த மாதிரிலாம் தெரியலையே, பார்க்கறதுக்கு ஒன்றும் அந்த மாதிரிலாம் தெரியலையே அப்படின்னு பேசணும். இட் டசன்ட் லுக் லைக் இட் அப்படின்னு பேசலாம். இட் டசன்ட் லுக் லைக் இட், பார்க்கறதுக்கு ஒன்றும் அந்த மாதிரிலாம் தெரியல. மழை பெய்கிற மாதிரி ஒன்றும் தெரியல, மழை பெய்கிற மாதிரி தெரியல, மழை பெய்கிற மாதிரிலாம் ஒன்றும் தெரியல அப்படின்னு பேசணும். இட் டசன்ட் லுக் லைக் ரெயின், இட் டசன்ட் லுக் லைக் ரெயின் அப்படின்னா மழை பெய்கிற மாதிரி ஒன்றும் தெரியல அப்படின்னு அர்த்தம். இது டேஸ்டாகவே இல்லை அப்படின்னு பேசணும், எப்படிங்க பேசலாம்? எப்படி பேசலாம் அப்படின்னா இட் டசன்ட் டேஸ்ட் குட் அப்படின்னு பேசலாம். இட் டசன்ட் டேஸ்ட் குட், இது டேஸ்டாகவே இல்லை, இது டேஸ்ட்டு நல்லா இல்லை அப்படின்னு அர்த்தம். ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, டைம்லாம் ரொம்ப எடுக்காது, ரொம்ப நேரம்லாம் எடுக்காது அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம் அப்படின்னா இட் டசன்ட் டேக் வெரி லாங் அப்படின்னு பேசலாம். இந்த டைம் அப்படின்ற வார்த்தையே இங்கிலீஷில் இல்லையே அப்படின்னு கேட்குறீங்களா? இப்படிலாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காதிங்க. இட் டசன்ட் டேக் வெரி லாங் அப்படின்னா ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, டைம்லாம் ரொம்ப எடுக்காது அப்படின்னு அர்த்தம். இங்கே யாரும் இருக்கிற மாதிரியே தெரியலையே, இங்கே யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல அப்படின்னு பேசணும். யாரோ இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இட் லுக்ஸ் லைக் சம்படி இஸ் ஹியர் அப்படின்னு பேசலாம். இங்கே யாரும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா இப்படி பேசலாம். எப்படி? இட் டசன்ட் லுக் லைக் எனி ஒன் இஸ் ஹியர். இந்த இடத்துல சம்படி இஸ் ஹியர் அப்படிலாம் பேசக்கூடாது, இங்கே யாரும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு பேசுறதுக்கு. சரிங்களா? இட் டசன்ட் லுக் லைக் எனி ஒன் இஸ் ஹியர் அப்படின்னா இங்கே யாரும் இருக்கிற மாதிரி தெரியல, வீட்டில் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு பேசணும். இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா இட் டசன்ட் லுக் லைக் அப்படின்னு பேசலாம். இட் டசன்ட் லுக் லைக் எனி ஒன் இஸ் ஹோம் அப்படின்னா வீட்டில் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு அர்த்தம். இது ஒன்றும் ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல, இது ஒன்றும் வேலை செய்கிற மாதிரி தெரியல. இட் டசன்ட் சீம் டு பி ஒர்க்கிங் அப்படின்னு பேசலாம். இட் டசன்ட் சீம் டு பி ஒர்க்கிங், இது ஒன்றும் ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல, இது ஒன்றும் வேலை செய்கிற மாதிரி தெரியல, அவர் ஒன்றும் வர மாதிரி தெரியல, அவன் ஒன்றும் வர மாதிரி தெரியல அப்படின்னு பேசணும். ஹீ இஸ் கம்மிங் அப்படின்னா அவர் வந்துட்டு இருக்காரு அப்படின்னும் அர்த்தம் எடுத்துக்கலாம், அவர் வருவார் அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். இட் டசன்ட் லுக் லைக் ஹீ இஸ் கம்மிங் அப்படின்னா இட் டசன்ட் லுக் லைக் ஹீ இஸ் கம்மிங் அப்படின்னா அவர் ஒன்றும் வர மாதிரி தெரியல, அவன் ஒன்றும் வர மாதிரி தெரியல அப்படின்னு அர்த்தம். சரியான வாக்கியம் தானா அப்படின்னு கேட்காதீங்க, சரியான வாக்கியம் தான். சரி, இது என்னோடது இல்லை அப்படின்னு பேசணும். இது என்னோடது இல்லை, இட் டசன்ட் பிலாங் டு மீ அப்படின்னு பேசலாம். இட் டசன்ட் பிலாங் டு மீ, இட் டசன்ட் பிலாங் டு மீ அப்படின்னா இது என்னோடது இல்லை. இட் இஸ் நாட் மைன் அப்படின்னு கூட பேசிக்கலாம். ஆனால் இட் இஸ் நாட் மைன் அப்படின்ற ஃப்ரேஸுக்கும் இட் டசன்ட் பிலாங் டு மீ அப்படின்ற ஃப்ரேஸுக்கும் ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை பற்றி போக போக பார்க்கலாம். சரிங்களா? இட் டசன்ட் லுக் லைக் வாட்டர், இட் டசன்ட் லுக் லைக் வாட்டர், இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இட் டசன்ட் லுக் லைக் வாட்டர் அப்படின்னா அதை பார்க்கறதுக்கு தண்ணி மாதிரி தெரியல, இது பார்க்கறதுக்கு தண்ணீர் போல தெரியவில்லை. நிறைய பேர்கிட்ட நான் வந்து கேட்டிருக்கிறேன் இந்த இட்டுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. நிறைய பேர் பதில் எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இட் அப்படின்னா இது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் வந்து நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், பட் திரும்பவும் சொல்கிறேன். இட் அப்படின்னா அது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், இது அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். மனசில் வச்சுக்கோங்க. எனக்கு இது சரியாக படலை, எங்கேயோ இடியுது, எங்கேயோ இடிக்குது அப்படின்னாலும் எனக்கு இது சரியாக படலை அப்படின்னாலும் எல்லாம் ஒன்று தான். எப்படிங்க பேசலாம்? எனக்கு ஒன்றும் இது சரியாக படலை, இட் டசன்ட் ஃபீல் ரைட் டு மீ அப்படின்னு பேசலாம். இல்லைனா இட் டசன்ட் சீம் ரைட் டு மீ அப்படின்னு பேசலாம். இட் டசன்ட் ஃபீல் ரைட் டு மீ அப்படின்னாலும் இட் டசன்ட் சீம் ரைட் டு மீ அப்படின்னாலும் ரெண்டு வாக்கியங்களுக்கும் ஒரே அர்த்தம் தான். எனக்கு இது சரியா படலை, எங்கேயோ இடிக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போடு இருக்குங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு பிடிஎஃபோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 rupees. ஆனால் இந்த 5 பிடிஎஃபையும் நீங்கள் 250 ரூபா கொடுத்துலாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம்.
உங்களில் சில பேருக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 பிடிஎஃப் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பிடிஎஃப் இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.